சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ள 1000 கால் மண்டபத்தில் நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். மிகவும் சிறப்புமிக்க நிகழ்வாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது. பக்தர்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கிறது என விவரம். ஆகாய ஸ்தலமான சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆணி திருமஞ்சனமும் ஆருத்ரா தரிசனமும் வெகு சிறப்பாக நடத்தப்படும். குறிப்பாக இந்த ஆணி திருமஞ்சனம் என்பது கோடை முடிந்த பிறகு வரும். ஆருத்ரா தரிசனம் என்பது இந்த மழைக்காலம் முடிந்த பிறகு வரும். இந்த ஆருத்ரா தரிசனம் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா நேற்று நடைபெற்றது. இந்நிலையில் தான் இன்று ஆருத்ரா தரிசனம். இந்த ஆருத்ரா தரிசனம் சூரிய உதயத்திற்கு முன்பாக நடராஜருக்கும் சிவகாம சுந்தரிக்கும் அபிஷேகம் நடைபெறும். இந்த அபிஷேகம் என்பது வாசனை திரவியங்கள் மட்டுமல்லாமல் சொர்ண அபிஷேகம், தங்கத்தால் நடராஜருக்கு அபிஷேகம் செய்வார்கள். இந்த அபிஷேகத்தை காண அங்கு மக்கள் கூட்டம் காணுவார்கள். ஆனால் அந்த பகுதிக்கு பெரும்பாலான நாட்கள் அனுமதிக்க மாட்டார்கள். குறிப்பாக தீட்சிதர்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் இந்த சொர்ணாபிஷேகம். அதன் பிறகு பஞ்சமூர்த்திகள் பிற்பகலில் 4 வீதி வழியாக வீதி உலா வருவார்கள். அந்த வீதி உலா பஞ்சமூர்த்தி 5 பேரும் 1000 கால் மண்டபத்திற்கு வந்த பிறகு நடராஜர் சிவகாம சுந்தருடன் 1000 கால் மண்டபத்தில் நடனமாடியபடி காட்சியளிப்பார். இதனை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருக்கும் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த 1000 கால் மண்டபத்தில் நடராஜரும் சிவகாம சுந்தரியும் நடனமாடும் காட்சி நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி முழுவதுமாக தற்போது சாம்பிராணி புகையும் அந்த தீபம் ஏற்ற காரணத்தினால் அந்த புகைமூட்டமாக இருக்கும் காரணத்தினால் சரியாக அந்த சாமி நமக்கு தெரியவில்லை என்றாலும் புகைப்படம் எடுக்கக்கூடாது என்று டீச்சர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். குறிப்பாக நடராஜரை எக்காரணம் கொண்டும் வெளியே காண்பிக்க மாட்டோம் என்று அந்த கோயிலின் நிர்வாகத்தின் தகவலாக உள்ளது. அதே சமயத்தில் இந்த நடராஜரும் சிவகாம சுந்தரியும் இந்த 1000 கால் மண்டபம் வழியாக தற்போது செல்லும் காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த காட்சி தான் நாம் ஒளிப்பதிவாளர் பாலா காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக சிவகாம சுந்தரியும் நடராஜரும் நடனமாடும் காட்சியை பார்ப்பதற்காக உலகம் முழுவதும் இருந்து சிவபக்தர்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள். நேற்று 4 வீதி வழியாக நடராஜரும் சிவகாம சுந்தரியும் தேரில் வீதி உலா வருவதற்கு காண்பதற்காகவும் பக்தர்கள் கூட்டம் இந்த பகுதி முழுவதுமாக இருந்தார்கள். குறிப்பாக 4 வீதிகளையும் தண்ணீர் ஊற்றி கழுவி அதை மாக்கோலமிட்டு நடராஜரை வரவேற்றார்கள். அந்த அளவுக்கு ஆடி அசந்து வந்த தேரை பார்ப்பதற்கு நேற்று கூட்டம் இருந்தது. அதே போல்தான் இன்றும் கூட்டம் அங்கு அலைமோதும் காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர்.